வணக்கம் தமிழா. ரயில்வேலேருந்து இன்று 3 முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 முக்கிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்களுடைய லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ரிஜெக்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அஃபீஷியலாகவே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அப்படின்னு விஷயத்தை கொடுத்துருவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ ஏஎல்பி தேர்வு இன்றிலிருந்து 29 நடக்க இருக்குது. இதில் இன்று நடந்ததில்ல. ஸோ நிறையா யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ நிறைய பேர் அந்த கொஷின் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. யாரும் சொல்லவும் கூடாது. எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லை எது மூலமாகவும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸாம் அனலிசிஸ் வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெளிவாக சொல்ல வராங்க இதன் மூலமாக. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட், அதே மாதிரி ஃப்ரீ ட்ராவல் பாஸ், இது மூணுமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸ் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸில் ஒரு யூனிக் ஐடி ஒன்று இருக்கும். அதில் 12 டிஜிட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி 99 சேர்த்துக்கங்க. அப்போ தான் 14 டிஜிட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு 14 டிஜிட் இருந்தால் பிரச்சனை இல்லை. 14 டிஜிட் இல்லை 12 டிஜிட் தான் இருந்துச்சுன்னா முன்னாடி 99 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் என்ன ஃப்ரீ ட்ராவல் பாஸ் இது பண்ண முடியும். ஓகே, இந்த 3 அப்டேட் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அடுத்து எக்ஸாம் அனலிசிஸ் யாரும் பண்ணக்கூடாது. மூன்றாவது ஆர்பிஎஃப் எஸ்சி எஸ்டி ஃப்ரீ ட்ராவல் பாஸில் முன்னாடி 99 ஆட் பண்ணிக்கங்க. இந்த 3 விஷயத்தையும் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.